subscribe, bell button press பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா ருசியான சுண்டைக்காய் புளி குழம்பு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயை வச்சிருக்கேன். சுண்டைக்காய் பொதுவாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர் உள்ளவங்களுக்கு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுண்டைக்காயை எடுத்து இந்த மாதிரி ஒன்னொன்னா பறிச்சு வச்சுக்குங்க. இதை பார்க்கவே குட்டி குட்டி கத்திரிக்காய் மாதிரி ரொம்ப அழகா இல்லை? இந்த குட்டி காயில தாங்க அவ்வளோ சத்து இருக்கு. சுண்டைக்காயை நல்லா சுத்தமாக கழுவிட்டு வாங்க இடிக்கல்ல இடிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டைக்காயை இதில் சேர்த்து ரொம்ப இடிக்காம லேசாக நசுக்கி விட்டுக்குங்க. இது எதுக்கு நம்ம இடிச்சுக்கிறோன்னா முழுசா குழம்புல போட்டு வேக வைக்கும் போது வெந்து வராது. அதனால இந்த மாதிரி இடிச்சு சேர்த்தோம்னா சீக்கிரம் வெந்துடும். இடிச்ச சுண்டைக்காவை ஒரு பவுலில் சேர்த்துக்குங்க. சில பேர் இந்த விதையெல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த விதையில கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும். ஆனால் நான் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கிறதுனால கழுவாம தயிரில் ஊற வைப்பேன். இந்த தயிர் சுண்டைக்காயில் உள்ள கசப்பை பாதிக்கு பாதி எடுத்துரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. சுண்டைக்காய் தயிரில் ஊறிக்கிட்டு இருக்கு. இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த குழம்பை இன்னைக்கு நான் மண்பானையில் வைக்க போறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 டீஸ்பூன் கடுகு தாளிப்பு, சிறு சீரகம் 1 டீஸ்பூன், அடுத்தது இதில் வாங்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் பாய்விக்கிறேன். ஏன்னா இந்த குழம்புக்கு கூடுதலாக ருசி கொடுக்கும். இங்கே நான் 1.5 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன். இது 2ஆ பிரித்து பாதியை முழுசாவும் பாதியை சின்ன சின்னதாக வெட்டியும் சேர்த்துக்க போகிறேன். புளி குழம்புக்கு பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் நல்லா இருக்கும். இங்கே நான் ஒரு 16 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். 4-5 காய்ந்த மிளகாவை சேர்த்துக்குங்க. ரெண்டு 3 பச்சை மிளகா, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, நெத்தலி சேர்த்து புளி குழம்பு வைக்கும் போது ரொம்ப ருசியா இருக்கும். ஆனா நீங்க சைவமா செய்ய போறீங்கன்னா நெத்தலியை சேர்த்துக்க வேணாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா பொன்னிறமா வதங்கி வரணும். பொன்னிறமா ஆன பிறகு 4 நடுத்தரமான பழுத்த தக்காளி பழத்தை வெட்டி சேர்த்துக்குங்க. இது கூடவே தயிரில் ஊற வச்ச சுண்டைக்காயும் சேர்த்துக்குங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், இப்ப இதை நல்லா கிண்டி விட்டு லேசா வதக்கி விடுங்க. இப்ப வாங்க மசாலா தூள்களை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகாய் தூள்,
2 டேபிள் ஸ்பூன் மீன் கறித்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி கிளறி விடுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாம இந்த மசாலா தூள்களாம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணும். இதை நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி இதில் சேர்த்துக்குங்க. எனக்கு இந்த புளி அளவு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு குழம்பு இன்னும் புளிப்பாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விடுங்க. இதில் சேர்த்த மசாலா தூள்கள் சுண்டைக்காய் நல்லா வெந்து வரணும். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு வாங்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். நான் பொதுவாக குழம்புக்கு தேங்காய் பாலை சேர்த்துக்குவேன். ரொம்ப ருசியாக இருக்கும். உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா சேர்த்துக்காதீங்க. பொதுவாக புளிக்குழம்புன்னு சொன்னாலே குழம்பு நல்லா திக்காக இருக்கணும். அதனால் இதை கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கிறேன். இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 5-6 நிமிஷத்துலேயே குழம்பு நல்லா கட்டியாக ஆயிரும். குழம்பு நல்லா திக்காகி சுண்டைக்காலாம் நல்லா வெந்து வந்தோடனே கொஞ்சோண்டு கருப்புலையை சேர்த்து அடுப்பை அடைச்சிருங்க. அடுப்பை அடைச்சி கூட பாருங்க, குழம்பு நல்லா தளன்னு கொதிக்குது. சுவையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிருச்சு. மாசத்துக்கு ஒரு முறையாவது சுண்டைக்காயை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. புளிக்குழம்பு நல்லா பிரமாதமா வந்திருக்கு. பார்க்கவே ருசியா இருக்குல்ல. நான் இன்னைக்கு இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்ப சுட சுட சோறுல வாழை இலையில பரிமாறி தளன்னு குழம்பு ஊற்றி சாப்பிட போறேன். இந்த சுண்டைக்காவை தயிரில் ஊற வச்சதுனால அறவே கசப்பு இல்லை, செம்மையா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்க சேனலை சப்போர்ட் பண்ற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.